Hi friends, welcome back to my channel Sandy's Creative Corner. நான் உங்க சந்தியா நந்தகுமார். ஸோ நம்ம சேனல்ல வந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீயூஸ் ஐடியா, DIY, crochet, ஸ்டிச்சிங், அப்சைக்ளிங் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வந்துடும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸை வச்சு ஒரு சூப்பரான DIY தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் நம்ம நிறைய பயன்படுத்தாத ப்ளவுஸ் பீஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய சேர்த்து வச்சுருப்போம். அப்படி இருக்கக்கூடிய ப்ளவுஸ் பீஸை வச்சு ஒரு சூப்பரான DIY தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ரைட் சைடு ஒன்னாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி மடித்து வச்சுட்டு இதுக்கு ஒரு லைனிங் பீஸ் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பேக்கு இல்லை வந்து லைனிங் கிளாத்து, அதெல்லாம் வந்து சிமெண்ட் பேக்கு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கு, ஆட்டா பேக் அந்த மாதிரி இருக்க கிளாத் ஏதாவது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம இது மாதிரி பெல் பின் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி இந்த புக் சைஸ்க்கு வந்து இதை மடைக்க போகிறோம். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸ் பேப்பர் வைக்கிற அளவுக்கோ இல்லை வந்து A3 சைஸ் வைக்கிற அளவுக்கு வந்து ஷீட்டை வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தை வந்து ரைட் சைடு ஒன்றா ஃபேஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த இன்டர்ஃபேஸிங் அந்த மாதிரி வச்சுடுங்க. கொஞ்சமாக வந்து கேப் விட்டுட்டு என்டையராக வந்து க்ளோஸ் பண்ணி தையல் போட்டுருங்க. ஸோ கொஞ்சமாக வந்து கேப் விட்டிங்கன்னா அந்த கேப் வழியாக நம்ம இந்த துணியை வந்து திருப்பி விட்டுடலாம். ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து ஒரு 2 to 3 inches ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. கொஞ்சமாக கேப் விடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், 4 பக்கம் தையல் போட்டாச்சு. கொஞ்சமாக நான் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இது மூலமாக தான் நம்ம திருப்பி விட போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து அப்படி நம்ம திருப்பி விடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ தட் வந்து எந்த பிசுறும் இல்லாமல் வந்து நம்மளுக்கு பின்னாடி திருப்பி விடும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைனான தையலாக இருக்கும் பாருங்கள். ஸோ எக்ஸஸாக இருக்க எல்லா கிளாத்தையும் வந்து ரா எட்ஜஸ்லாம் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன ஓப்பனிங் வழியாக வந்து இந்த கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுடலாம். ஸோ நம்ம வந்து ரைட் சைடு ஒன்றா வச்சுட்டு மேலே தான் அந்த லைனிங் கிளாத்தை வச்சு தையல் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே உள்ளார போயிடும். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேக்கு, ரைஸ் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டா பேக் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பேக்கை கூட உபயோகப்படுத்தி லைனிங் மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தையலை வந்து திருப்பி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஓப்பனிங் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த போர்ஷனில் வந்து லைட்டாக வந்து இது மாதிரி மடக்கி விட்டுட்டு அங்கேயும் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு தையல் போட்டுருங்க. எப்பயுமே நீங்கள் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான தையலாக வரும், நீட்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அந்த மாதிரி பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு தையல் போட்டுருங்க. ஸோ பிகினர்ஸாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு தையல் போடுறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தையல் போட்டுட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு படிமான தையல் மாதிரி எல்லா பக்கமும் நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபைல் மாதிரி மடிப்போம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம மடிக்க போகிறோம். ஸோ மடிச்சுட்டு நம்ம இதை வந்து ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வல்க்ரோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மடிச்சுட்டு தையல் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு ஒரு பட்டனோ இல்லை வல்க்ரோவோ இல்லை வந்து மேக்னெட் பட்டன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து வல்க்ரோ வச்சு எப்படி வந்து பயன்படுத்துறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான வல்க்ரோ வந்து டைலரிங் ஷாப்பில், த்ரெட் ஷாப்லலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து எங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்றதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக எங்கே வைக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஓப்பனிங், அதாவது அந்த இன்னொரு போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா மேலே வைக்கணும். ஸோ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வந்து பெல் பின் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டு கொண்டு வந்துடலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம 4த்தையும் வந்து தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா 4த்தையும் நான் தையல் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ்ட் அவுட்கம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபைல் இது மாதிரி தான் மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு தையல் போட போகிறோம். ஸோ அதுக்கும் நம்ம மறுபடியும் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ தையல் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தையல் போட்டுட்டேன். நம்மளுடைய பவுச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் பேக், ஆட்டா பேக்கு, இந்த பிளாஸ்டிக் பேக் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். என்கிட்ட வந்து இந்த சைஸ்க்கு இல்லை, அதனால் வந்து நான் லைனிங் கிளாத் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பட் அந்த மாதிரி கிளாத்தாக இருந்ததுன்னா இன்னுமே வந்து நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே என்ன வைக்கலாம் அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுடைய புக்ஸு, சின்ன சின்ன ஃபைல்ஸு, இல்லை முக்கியமான பேப்பர் எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி வச்சுட்டு ஒரு சூப்பரான டிஐஒய் ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மட்டும் இல்லாமல் இதை வந்து வேறு எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து வளவலன்னு இருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் பிளாஸ்டிக் பேக்கோ ரைஸ் பேக்கோ யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு சாரீ பவுச்சாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பட்டு சாரீ, உங்கள் சாரீலாம் அயன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பவுச்சில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து இது ஸ்டிஃபாக கலையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபைலாகவும் தச்சு கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் வந்து இதை ஒரு சாரீ பவுச்சாகவும் கொடுக்கலாம். இது ஒரு கிஃப்ட் பவுச்சாகவும் நீங்கள் தச்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த பவுச்சை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு டிஐஒய் காட்டுறேன். அது என்ன நம்ம பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தச்ச இந்த ப்ளவுஸ் பெட்லேயே வந்து கொஞ்சமாக துணி மீந்தது. ஸோ அதை வச்சு ஒரு சிம்பிளான ஐடியா தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஐடியாவை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இதையும் ரைட் சைடு ஒன்றா வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம தையல் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிளாத்துக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸிங் வைக்க போகிறோம். ஸோ இந்த கிளாத்துக்கான சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரைஸ் பேக்கோட அந்த பிளாஸ்டிக் பேக்கே இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து இன்டர்ஃபேஸிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சைஸில் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதை வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு இதையும் நம்ம பெல் பின் செக்யூர் பண்ணிடலாம். எப்பயுமே கிளாத்தை வந்து ரெண்டுத்தையும் வந்து ரைட் சைடு ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம எந்த லைனிங்காக வைக்க போகிறோமோ அந்த கிளாத்தை அது மேலே வச்சுட்டு பெல் பின் செக்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தையல் போடும்போது ரொம்பவே வந்து ஒரு ஃபினிஷ்ட் அவுட்கமாக இருக்கும். இப்போ பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் மட்டும் தையல் போடாதீங்க. நம்ம ஃபுல்லாக தையல் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் தையல் போட்டுட்டேன். இந்த ஒரு பக்கம் மட்டும் நான் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன், தையல் போடலை. 4 பக்கமும் வந்து நம்ம தையல் போடக்கூடாது, ஒரே ஒரு பக்கம் தான் போடணும். இப்போ இந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு எப்பயும் போல் வந்து இந்த ரஃப் எட்ஜஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ திருப்பினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம மடிச்சுட்டு பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்ததுக்கப்புறம் தையல் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தையல் போட்டுட்டு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து ரெண்டாக இப்படி சரிசமமாக மடிச்சுக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த டாப்பில் வந்து ஒரு ஜிப் வச்சு தான் தைக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஷார்ட் சைஸ் ஜிப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவுனில் வச்சு தைக்கக்கூடிய இந்த சின்ன ஜிப்பு தான். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு த்ரெட் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து பழைய ட்ரெஸ்லேருந்து எதையாவது வந்து இந்த மாதிரி ஜிப்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து இப்படி தான் நம்ம ஜிப்பை வந்து தைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நான் ஒரு பக்கம் தையல் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுடலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து லைனை வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டாச்சு. ஸோ இதே மெத்தடில் நம்ம இந்த பக்கமும் தையல் போட போகிறோம். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஸோ
இந்த இடத்துல நம்ம தையல் போட்டுடலாம். ஸோ தையல் போட்டதுக்கப்புறம் இதுக்குமே வந்து ஒரு படிமான தையல் போட்டுடலாம் பாருங்கள். எப்பயுமே வந்து ஜிப்பு தைக்கும் போது ஒரு படிமான தையல் போட்டால் தான் வந்து நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த கிளாத்தில் வந்து சிக்காமல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க இந்த மாதிரி. படிமான தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ திருப்பி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறத நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மடக்கி விட போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு இன்ச்சு அளவில் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து விட்டுடலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஜிப்பு லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க. ஏன்னா ஜிப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. ஸோ இப்போ நான் திருப்பி விட்டுட்டேன் கிளாத்தை. திருப்பி விட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து மேலே கொஞ்சம் வந்து துணி அந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கமும் வந்து தையல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சென்டராக வச்சுக்கோங்க. நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் திருப்பி விடுறது கஷ்டமாக இருக்கும். ஜிப்பை வந்து சென்டராக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் எப்பயும் போல் வந்து நம்ம பெல் பின் செக்யூர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 பக்கமும் நம்ம தையல் போட்டுட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பக்கமும் தையல் போட்டுடலாம். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்ஸஸாக இருக்கிற ஜிப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கமும் தையல் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஜிப்பை வந்து சென்டராக வச்சதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள். இந்த கேப் வழியாக வந்து ஒரு விரலை விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுடலாம். ஸோ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பவுச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் ப்ளவுஸ் பீஸ் இல்லை, அதுவும் கட் பண்ண ஒரு பீஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுச்சும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பவுச்சில் நம்ம பார்த்திங்கன்னா பென்சில் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு பென் பவுச்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஃபைலாகவும் ஒரு பென் பவுச்சும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து அனுப்பலாம். ஸோ இது ஒரு கிஃப்டாக கூட நம்ம கிட்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிட்ஸ்க்கு வச்சுட்டு நம்ம கொடுக்கலாம். கிட்ஸ்க்கு, காலேஜ் கோயர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபைலாகவும் வந்து ஒரு பவுச்சாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து இது ஒரு சாரீ பவுச் ஆர்கனைசராகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பவுச்சை வந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு இதில் இருக்க நம்ம பென்சில் பென்லாம் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஸோ பாருங்கள் இதோட லென்த்தும் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து நிறையாவே இதில் இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்லி திங் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து இந்த லைனிங் கிளாத் வச்சதுனால கொஞ்சம் வந்து ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரைஸ் பேக்கோ இல்லை பிளாஸ்டிக் பேக்கோ ஆட்டா பேக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஸ்டிஃப்னஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கிட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காலேஜ் கோயர்ஸ்க்கெலாம். ஸோ இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம நீட்டாக வந்து அவங்களுக்கு கொடுத்து விடலாம். ஸோ இது ஒரு கிஃப்டாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாரீ ஆர்கனைசராக நம்ம ட்ராவல் டைமில் வந்து இது மாதிரி வச்சுட்டு நம்மளுடைய ஆக்சசரிஸ்லாம் வந்து அந்த சின்ன பவுச்சில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம் பாருங்கள். ஸோ இந்த சின்ன பவுச்சில் நம்மளுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம அழகாக வந்து இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம இந்த சாரீ பவுச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இதில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற ஒரு பவுச் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வச்சுருங்க.
வச்சுட்டு வந்து நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதை ஒரு கிஃப்ட் பவுச்சாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லெஃப்ட் ஓவர் ப்ளவுஸ் பீஸ் வச்சும் அதை நம்மளுக்கு தேவையில்லாத வீட்டில் பயன்படுத்தாத ஒரு ப்ளவுஸ் பீஸை வச்சு நம்ம சூப்பரான ஒரு பவுச்சும் வந்து ஒரு ஃபைல் ஹோல்டரும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியாவோட உங்களை சந்திக்கும் வரை. அண்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.